ஹாய் மக்களே, எல்லாருக்கும் முதல்ல பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் ஸ்லோவுலஸ் புஜ்ஜி சேனல். என்னடா இவங்க எந்த ஒரு மேக்கப் எதுவுமே இல்லாமல் இப்படி வந்துருக்காங்களே தூங்கி எழுந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? சாமா ஒன்றுமே இல்லை. நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஹவுஸ் கிளீனிங் வந்து பண்ண போகிறோம். ஹவுஸ் கிளீனிங் மீன்ஸ் நம்ம வந்து ஒரு 2 டேஸாக வீட்டில் கிடையாது. பர்த்டே அப்புறம் ஹாஸ்பிட்டல் விஷயமா அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருந்ததுனால சரியாக வந்து வீட்டில் பராமரிக்காததுனால என்னென்ன பொருள் எப்படி எப்படி இருக்குன்றதை இப்போ முதல்ல உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த வேலைகளெல்லாம் நம்ம செஞ்ச போதும் ஒரு கிளிப் எடுத்து வீடியோ எடுத்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். முழுசாக பாருங்கள், ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட தான் இருக்கும். பசங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்பீங்க. பட் இதனுடைய டியூரேஷன் ரொம்ப அதிகமாக தான் போகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து நம்மளை வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன பண்ண போகிறோன்றது. ஐயோ, நம்மளை கடிச்சிட்டு போதுடா. அது எவ்வளோ அழகாக உட்காந்துட்டு நம்ம வீட்டில் எல்லாம் ஃபுல்லாக பாருங்க குரங்காவே இருக்குது. டேய் வந்துரு போதுங்களா, வச்சிருங்க. அங்கங்கே ஒன்று ஐயோ என்னென்ன பண்ணிட்டு இருக்குது பாருங்க. ஃபஸ்ட்டு வீட்டோட எண்டிங்லேருந்து பார்க்கலாம். பாருங்கள் இந்த பெட்டு முதல்ல எப்படி இருக்குன்றது. மேலே வந்து துணி வந்து துவச்சி காய போட்டிருக்கோம். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கணும். அதுவுமே இன்னும் வைக்காமல் இருக்குது. எடுத்துகிட்டு வந்து மேலே போடணும். இப்போ தான் பால் குடிச்சிட்டு போனாங்க. இப்போ தான் எழுந்தோம். அப்படியே எழுந்தோடனே எல்லாம் அங்கங்கே அந்த பொருள் அப்படியே போட்டிருக்கு. இன்னுமே நிறைய பொருள் அப்படியே இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீடு எடுத்து ஏற கட்டியதுக்கப்புறமா தான் நான் இந்த வீடியோவே வேறு சரி எடுக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் இருக்குங்களா இப்போ தான் எடுத்துன்னு போயிட்டு போட்டேன் வெளியே. மேலே வச்சுருக்க அந்த தட்டு அதெல்லாம் இதெல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள் ஒவ்வொரு பொருள் கீழே தான் காண போயிட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இன்றைக்கி இந்த ஒர்க் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா பார்த்தீங்களா இப்போ தான் எடுத்துன்னு போயிட்டு வெளியே ஒவ்வொன்றா போட்டுருக்கேன். இது பாருங்கள், நேற்று வந்து எங்கள் வீட்டில் குரங்கு வந்துச்சு. பர்த்டேக்கு நாங்கள் வெளியே கிளம்பி போயிட்டு இருக்கும்போது குரங்கு வந்து இவ்வளோ அமக்கலம் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் இதெல்லாம் வந்து ஏற கட்டணும். எல்லாம் குப்பை வந்து போட்டிருந்தோம் ஒன்றா. இவங்க பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தோம். எதுவுமே வந்து கரெக்டாகவே இல்லை. வச்சுட்டு போன பொருள் எல்லாத்துலேயுமே இல்லவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாமான் இருக்குது. இந்த சாமான்லாம் வந்து நம்ம சுத்தம் பண்ணணும். நம்மளோட வீடே கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி பிளேஸில் எஸ்டே வந்து மழை வந்திருக்கும் போல். நாங்கள் நைட்டு தான் வந்தோம். அதனால சரியாக தெரியல. இந்த மழை வந்ததுனால சரியாக இடம் காயாமல் இருக்கிறதுனால நம்ம க்ளீன் பண்ணாமல் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் எப்படி தள்ளி விட்டுட்டு போயிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தோம்னா இவ்வளோ துணி கிடக்கு. இந்த துணி துவைக்கிறதுக்குள்ளே எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே லைட்டாக இப்போ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம துவைக்கணும். ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுவோம். இவனுக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் எடுத்துன்னு வந்து மொத்தத்தையும் போடுறது. வெளியே போட்டு அப்படியே சுற்றி பார்ப்பானுங்க. வெளியே என்ன ரோடு தான், பஸ் தான் போய்கிட்டு இருக்கும். சண்டை பார்த்தீங்களா? அஜித் அண்ணா அஷ்டனா சரி வா இங்க வா. பாருங்க அவன் தான் வந்து அப்படி பண்ணுறான். இவன் என்னவோ நல்லவன் மாதிரி. இவனும் அதே வேலை தான் இங்கே பண்ண போகிறான். வெயிட் பண்ணுங்க, இதே வேலை தான் இவனும் பண்ணுவான். அதுக்கே அவனுக்கு அவ்வளோ ஓவர் சீனு. வீடியோ எடுத்துனாவே அப்படிதான் எல்லாமே பண்ணுவான். இது வந்து என்னன்னா அவங்களுக்கே தெரியும். இதெல்லாம் வந்து கீழே ஊற்ற வேண்டியது கொஞ்சம் நமக்கு வேஸ்ட்டாக போனதெல்லாம் அதில் எடுத்து போட்டிருக்கோம். ஒன்றும் இல்லைப்பா, இவ்வளோ வேலை வந்து நம்ம செய்ய வேண்டி கிடக்கு. இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு செய்யும் போது ஒரு வீடியோ எடுக்கிறேன். இதுக்கு நடுவில் சமையலுமே வேறு செய்யணும். சமையல் எப்படி செய்ய போகிறோன்னு தெரில. டிவி பாருங்கள், டிவி என்ன கதியாக இருக்குது பாருங்கள். இவனுங்க சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி அது இருக்குது இது இருக்குது பொம்மை வருது அப்படிலாம் சொல்லுவானுங்க. அப்படி சொல்லும் போது போய் டச் பண்ணானுங்கன்னா அந்த இடம் வந்து அப்படி இருக்கும். அப்படியே அந்த மாதிரி ஆகிடுது. இது க்ளீன் பண்ணணும். நிறைய வீட்டில் வேலை இருக்குது. ஓகே, ஒரு வேலையை எடுக்கும்போது நான் வீடியோ எடுத்து ஆட் பண்ணுறேன். தனியாக தானே இவங்க பார்த்துட்டு இருந்தானுங்க. தனித்தனியாக தானே இவங்க பார்த்துட்டு இருந்ததானுங்க. எப்போலாம் ஒன்று சேர்ந்தானுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. 2 பேரும் ஒன்று சேர்ந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. இதுதான் இவனுங்களுக்கு ஒரு சில பொழுதுபோக்கு. என்ன எல்லாத்தையும் வந்து எல்லாம் வந்து நம்ம ஏற கட்டலாம். பாருங்க என்ன பண்ண போகிறோம் அது தெரியல. சாமி டெய்லி நம்மக்கிட்ட வந்து பெட்ஷீட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெட்ஷீட்டில் இருந்து அதெல்லாம் கொஞ்சமாக நம்ம புது வீடு வாங்கியிருக்குன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அந்த வீட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில பொருள் எல்லாம் எடுத்து போய்ங்கன்னா அந்த வீட்டில் வந்து கொஞ்சம் ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் வந்து அப்பா எடுத்துகிட்டு போயிருக்காரு. அவர் தான் வந்து நாங்கள் ஒன்று தான் வச்சுருப்போம். அது எல்லாமே இப்போ கொஞ்சம் மழை காலன்றதுனால வீடு எடுத்து வந்து எடுக்கணும். நம்ம என்ன பண்ணுறது, இந்த ஒரு புடவை மடிக்கிறது தாங்க இருக்கிறதுவே ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். புடவை மடிக்கிறது யார் யாருக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.
ஏன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டம். ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்பவே கஷ்டம். இதெல்லாம் அப்படியே நம்ம வந்து ஹேங்கரில் போடலாம். என்னோட வீடே வந்து ஒரே ரூம் தான் இருக்கும். இப்போ நீங்கள் அதிலே பார்த்துருப்பீங்க. எல்லா வீடியோலுமே வந்து இந்த சரௌண்டிங்கில் தான் வந்து இருக்கும். அதாவது இந்த பின்னாடி பேக் வச்சு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இந்த பிளேஸ்லேருந்து தான் வந்து நம்ம எல்லாமே வந்து வீடியோ போட்டிருப்போம். பார்த்துருப்பீங்க. அதுலேருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ரொம்ப நாளாகவே லைவ் வரல. இன்றைக்கி நம்ம வந்து லைவ் வரலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ இன்றைக்கி மறக்காமல் லைவ் வாங்க, லைவில் வந்து பேசலாம். இது எல்லாமே எங்கள் அம்மாவோட சாரீ. ஆனால் இது எதுவுமே வந்து எங்கள் அம்மா யூஸ் பண்ணுறதில்லை. எதனாலும் பார்த்தா இதெல்லாம் ரொம்ப ஹெவி வெயிட்டு. அது இல்லாமல் இது இல்லாமல் எங்கள் அம்மா மேரேஜுக்கு கொடுத்தப்ப இந்த சாரீஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துதான். இப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட சாரீஸ் வந்துச்சு. அம்மா கை வலி. அதனால இப்போ இருக்க நியூ மாடல் சாரீஸ்லாம் வந்து அம்மா வியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே இருங்க, அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நம்ம மடித்து இதில் போட்டோம். கையே வந்து எடுத்துக்கிச்சு இந்த 2 வேலை செய்யறதுக்கு. இதெல்லாம் என்னோடய ட்ரெஸ் தான். குளிச்சு முடிச்சுட்டு இந்த ட்ரெஸ் போட்டுட்டு தான் வந்து வீடியோ எடுப்பேன். அந்த வீடியோ யூஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா மிக பயனுள்ள தகவல் வந்து அந்த வீடியோவில் இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே மடித்து துணி வச்சுட்டு தான் இந்த பசங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்க, பண்ணிட்டாங்க. முடியல எம்மா, முடியல. பாருங்க, இந்த இதே இப்போ தான் வாங்கினது. அதுக்குள்ளே குத்தி கிழிச்சு பெரிய சம்பவம் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்னமும் இந்த ஃபீடிங் பாட்டில் தான் குடிச்சிட்டு இருக்கானுங்க. இது எப்போ மாற்ற போகிறானுங்கன்னு தெரியல. இது எப்படி மாற்ற போகிறோமே வேறு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ 3-4 வயசு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 4 வயசுல வரையுமே இப்போ இதை தான் வந்து பண்ணுறானுங்க, பால் குடிக்கிறானுங்க. இதை நான் எப்படி ஸ்டாப் பண்ண போகிறேன்னு தெரியல. கடவுள் தான் காப்பாற்றணும். ஏன்னா அது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுவுமே உண்மை தானே. தண்ணியுமே வந்து இல்லை, தெரியுதா? தண்ணியுமே காலி. அதுவும் பிடிச்சிட்டு வரணும். நாம் எங்கே பிடிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தண்ணி இங்கே நமக்கு வெளியே வர இடத்துல வந்து நம்ம பிடிச்சிப்போம். ஏன்னா போர் போட்டிருக்காங்க. ஸோ போர் தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். இந்த சாமான் வந்து இப்போ நம்ம கழுவிடலாம். சாமான் கழுவுறத வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. வரமாட்டேன்னு சொல்லிட்டு இங்கேயே பிடிவாதமாக கேட்டை பிடிச்சி நின்றுருக்கானுங்க. படி அச்சிட்ட இப்போ போ, கடைக்கெல்லாம் போகக்கூடாது. போ, நான் அப்புறமா கூட்டின்னு போகிறேன். இப்போ அதுக்குள்ள சந்தில் சிந்து போயிடறானுங்க. ஏன்னா இவனை கால வச்சுக்கிறேன் பார்க்காதீங்க. என்ன மாதிரி சாமான் கழுவி முடிக்கணும்னு தெரியல. சாமான் தான் இருக்கு. நம்ம வந்து இந்த இதுக்கு செஞ்சுமா, இவ்வளோ பெரிய தட்டெல்லாம் எனக்கு வேலையில குஜியோட பர்த்டேக்கு புளி சாதம் செஞ்சு எடுத்து போய் கொடுத்தோம். அதனால சாதம் கலக்கலாம் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம். அதனால தான் வந்து இதெல்லாம் இந்த தட்டெல்லாம் இருக்கு. எப்போ முடியும் தெரியலையே. அந்த இப்படி தான் தெரியல. சரி ஓகே, நானும் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். பட் எடுக்கும்போதே இவ்வளோ பெரிய இதுவாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வீடியோ ஒவ்வொரு டைமும் கிளிப்பு வந்து க்ளோஸ் பண்ணி மறுபடியும் கேமரா ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கு இதுவாக இது. பக்கத்து வீட்டில் ஒரு இந்திக்கார ஆண்டி அங்கிள் இருக்காங்க. அவங்களை பார்க்கறதுக்கு ஆண்டி மாதிரி இருக்காது. இங்கே தான் இருப்பாங்க. அவங்க ஒரு வேலை ஜன்னல் வழியாக பார்த்தாங்க. என்ன நினைப்பாங்க தெரியல. அப்படி பார்த்தாங்க, ஹாய் விட்டு சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு சாமான் கழுவும் தட்டை நம்ம கழிச்சா ஈஸியாக இருக்கும். நிறைய சாமான் இல்லாத மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. சமையல் மீன் நம்ம அரிசி கூட ஊற வைக்கல. என்ன செய்யலாம்? அஜித் தெரியாமல் என்ன செய்யலாம்? அஜித் ஹாய் சொல்லிடு. முடியல காலையிலே இவ்வளோ வேலை இருக்குமா? ஆனால் உண்மையாக சொல்லணும்னா நாங்கள் காலையில் ஸ்கூல் போயிடுவோம். மார்னிங் டைமில் இந்த மாதிரி ஒர்க் எதுவுமே பண்ண மாட்டோம். ஈவினிங் தான் எல்லாமே. அதனால் மார்னிங் டைமில் ரொம்ப வேலையே ஸ்கூல் லீவாக இருக்கும்போது மட்டும்தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் காலையில் பார்ப்போம். அதுவுமே ஒரு 10 o'clock ஆஃப்டர் தான். இப்போ டைம் வந்து கரெக்டாக ஒரு 7லேருந்து 8 தான் இருக்கும். அந்த டைமில் ஏன்னா நம்ம சீக்கிரமாக தெரிஞ்சிடும். தெரிஞ்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். சரி ஓகே, வீட்டிலே வேறு இவ்வளோ வேலை கட்டே நம்ம எடுத்து வீடியோ போடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. நீங்கள் யோசிப்பீங்க, நீங்கள் இருக்கிறதே ஒரு ஆள் தான். குழந்தைங்களுக்குலாம் இவ்வளோ வந்து சாமான் இந்த சாமான் சாராது. அவங்க கொஞ்சம் மிஞ்சி போனால் பால் டப்பா, பால் காய வைக்கிறது, அதுக்கப்புறம் வடிகட்டி கேஸ், அப்புறம் ஒரு 2 கிண்ணம் நம்ம சாப்பிட்றது, இது மட்டும் தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு இவ்வளோ சாமான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் தான், என்ன பண்ணுறது,
ஒன்று யூஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் தண்ணியில் போட்டுருமா, மறுபடியும் வேற ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சிருக்கப்போ அதுக்கு ஒரு சமையல் செஞ்சதுக்கு அப்புறமா 2 சமையல் சேர்த்து சாமான் ஆயிடும்ல. அதனால தான் அப்பப்போ சாமான் அப்பப்போ கழிவிட்டா கண்டிப்பாக நமக்கு அவ்வளோ இது இருக்காது, நிறைய சாமான் இருக்காது. 2-3 வேலை இல்லை 1 டே 1 டைம் அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால தான் நமக்கு இவ்வளோ சாமான் அப்படியே இருக்க மாதிரி இருக்குது. பேசுகிற சவுண்ட் கூட கேட்குதா இல்லையா எனக்கு தெரியல, பட் கேட்குறேன்னா ரொம்ப சாரி. நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் லவுடாகவே பேசலாம். நம்ம வீட்டில் வந்து சிங்க் அப்பெல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்பெல்லாம் இல்லை, இந்த மாதிரி வெளியே போட்டு தான் வந்து நம்ம பண்ணுவோம். ஆனால் நம்ம வாங்கின புது வீட்டுக்கு வந்து புது வீட்டு சிங்க்லாம் இந்த மாதிரி வெளியே அவுட் சைடில் போட்டுலாம் வந்து பண்ண முடியாது, சாமான்லாம் கழுவ முடியாது. இந்த மாதிரி இங்கே மட்டும் தான் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணவே முடியும். முடியல பாயமா இவ்வளோ சாமான் இருக்கும். டெஸ்ட்டே கழுவலை நம்ம, எதனாலனா இதான் அந்த ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் பர்த்டேக்கு கோவில் அங்கெல்லாம் போயிட்டதுனால நம்மளால அந்த வேலைலாம் செய்ய முடியல. அதனால இந்த ஒர்க்கெல்லாம் வந்து அப்படியே இருக்கு. என்ன பண்ண நான் மட்டும் தனியாகவே சாப்பாடுலாம் செஞ்சு டிஃபன் எடுத்துட்டு போட்டுட்டு கப்பு அதெல்லாம் வாங்கி கேக்கெல்லாம் வாங்கி எல்லாமே கல்வி பண்ணோம். பட் வந்து எதுவுமே வந்து வீடியோவே எடுத்தோம். ஒரு கிளிப் எடுத்துப்போம், அதில் கண்டிப்பாக மெர்ஜ் பண்ணி அதுக்கு ஒரு சாங் செலக்ட் பண்ணி நான் போகிறேன் பாருங்க. உள்ளே போய் பார்த்துருங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசங்க அந்த வீட்டில் ரெண்டு இடங்களாக இருப்பாங்க. இது காணிக்கிறேன். பக்கத்தில் அஜய் வந்து யோசிக்கிறீங்க, அவன் இல்லை அவன் அண்ணன் கூட கிளம்பிட்டாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. எவ்வளோ சாமான் பார்த்தீங்களா? முடியலப்பா முடியல, ஏற்கனவே எனக்கு வேறு வர மாதிரி இருக்குது. இந்த வேலையை பார்த்தா இன்னுமே தான் வருமே தவிர எல்லாத்துக்கும் நிரும்பு நான் தான் யூஸ் பண்ணுறோம். நிரும்பு நான் போட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எதனாலனா சாங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு வேறு தெரியல. உள்ள போய் சொல்லி சாங் கேட்குங்க. இப்படி வீடு 2 அடிச்சுட்டு போங்க, அது 2 இடத்துல நல்லா அடிச்சுக்கணும். என்னடா அடிச்சு தொலைக்கிட்டு பார்த்தீங்க. இதுதான் ரொம்ப அடிப்பிடிச்சிட்டு ரொம்ப இதில் இருக்குது. அப்படியே தங்கி தங்கிட்டு மாதிரி பிளாக் ஆகிடும். அது பால் வந்து இழுதுங்கல்ல, அதுதான் பால் எப்பவுமே கேஸில் வச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எப்பவுமே தெரியாது அப்படியே பொங்கிடும். நம்ம பொங்கிடுமான்னு சொல்லிட்டு அதே இடத்துல நிற்போம். ஆனால் அப்பெல்லாம் பொங்காது, சும்மா லைட்டாக திருப்பி போயிட்டு வந்து பார்த்து பொங்கிட்டு வந்து. எனக்கு அந்த மாதிரி நிறைய டைம் நடந்திருக்கு. உங்களுக்கு அப்படி நடந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் ஒரு வழியாக முடிக்க போகிறேன். முடிச்சிட்டேன். சாமன் கல் தொடக்கிறது எதுவுமே வந்து உங்களுக்கு வெளியில் போகிறேன். இவ்வளோ ஊற்றி தொலைக்காச்சு. லைட்டாக மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு. ஓகே, தண்ணி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. போயிட்டு அவங்க போய் பார்த்துட்டு வருவோம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இதே மாதிரி தான் ஒரு வேலையாக முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்ப்போம். பெரிய சம்பவம் தான் பண்ணிக்கிறாங்க. இது பார்த்தீங்களா என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நசுக்கி ஒரு வழியா பண்ணிட்டீங்களே, நியாயமா? ஏன் இதெல்லாம் எவ்வளோ இருக்குது தக்காளி வெங்காயம் எல்லாம்? இங்க பாருங்க, இவ்வளோ தக்காளி எவ்வளோ வெங்காயம் என்னதான் பண்றது? இவங்க இன்னும் வேற எடுத்து வந்துருக்கான். சரி ஓகே, இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சாமான் வேற என்ன கழுவுமா அந்த வீடியோ வந்து எடுத்து போகிறேன். கேட்குறேங்க வாங்க போயிட்டு இப்போ அதை சுத்தம் பண்ணிட்டு வந்து நம்ம போயிட்டு சாமான் கழுவிடுவோம். கேமரா வந்தாச்சு. நம்ம கழுவி இதை போடணும். இந்த இடத்துல சாமான் வாஷ் பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கணும். மொத்த சாமான் குறைக்குது. அதுக்கப்புறம் கழுவி இருக்கலாம். சரி இந்த சாமான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிட்டு அப்பவே கழுவி கொடுத்துக்கலாம். நம்ம ஏன் அந்த மாதிரி பண்ணலன்னா அது வெயில் டைமாக இருந்துச்சுன்னா ஓகே, பட் வெயில் இல்லைல்ல, அதனால பெரிய ஸ்பெஷலாக இருக்கிறது மட்டும் கழுவி. சாமான் கழுவி அரேஞ்ச் பண்ணிட்டு ஆளாயிட்டேன். தண்ணி சத்தம் கேட்டுச்சுன்னா ரொம்பவே சாரி, தண்ணி சத்தம் கேட்டுதான் கேட்டு. சாமான் கழுவுதெல்லாம் ஈஸி, சொல்லுறதுலாம் ரொம்ப கஷ்டம். உள்ள இருந்து அழுவு சத்தம் கேட்குதா? ஒரு வேலையும் உருப்படியாக செய்ய மாட்டாங்க. வா வா ஏது வா. அச்சிதே ஒரு வழியா வந்து கழுவி
போது அவ்வளோ நேரம் ஆச்சு, பட் தரும்போது ரொம்பவே சீக்கிரமா முடிஞ்சிச்சு. உள்ள இருந்து அழுதுனே இருக்கான். அம்மாடி முடிஞ்சது. வாங்க போய் பார்ப்போம் உள்ள என்ன நிலைமையா இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா குரல் வந்துட்டு இருக்கு. என்னடா எங்க வந்து அழுதுட்டு இருக்காங்க? என்ன பண்ணா என்ன பண்ணா? உடம்பு வேலை சரியில்லைண்ணா, ஒண்ணுமே முடியல. சரி சரி வாங்கி படிக்க பார்க்க மாட்டியா? ரொம்பவே சடுங்க. வீடியோ நம்மளோட சேம் டேஸ்ட் வச்சிடலாம். என்ன ஆகுது தெரியுது? என்ன ஆச்சு நம்ம மொபைலுக்கு? ஓகே இருங்க என்ன பண்ணாங்க? என்ன பண்ண? ரொம்பவே குழந்தைங்க உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்ன பண்ண போறேன்னு தெரியல. பர்த்டே நேற்று முடிஞ்ச பேபிக்கு ஜுரம் வந்துருச்சு. சரி ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுன்னு சொல்லிட்டு ஓவராக ரியாக்ட் பண்ணுறாங்க தெரியுதா? அதெல்லாம் வந்து படிக்கலாம். ஹாய் ஹாய் மியாவ் மியாவ். எத்தனை ஸ்டெப்ஸ் வைக்கலாம் பத்தியா? அஜித் அங்கிருந்து நானும் வரேன். ஹேங் தங்க போட்டுருக்கான். சரி ஓகே, மற்ற இடத்துல வரையலாம் பார்ப்போம். யூகே வந்து வீடியோ வராது, ட்ரௌசர் போடல சார், அதான் வீடியோ வராதுங்கிறேன். ட்ரெஸ் தூக்கி பேய் மேலே வச்சு பயந்து திட்டுறாங்க. வெயிட் பண்ணுங்க, ட்ரௌசர் போட்டு உங்களுக்கு காமிக்கலாம் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. அவர் அதை பண்ணிட்டு நீ பண்ண அந்த மாதிரிலாம். அஜிங்க பாய். அவன் மேலே உட்காந்து தலைமையில ஏறி முடியலங்க சத்தியமா. என்ன பண்ணாங்க காமிக்கிறீங்க? சண்டை படுக்கிறேன் படுக்கிறேன். அஜித்தே நமக்கு அதுக்குள்ள டயர் ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. சரி சரி கத்துற கத்துற அண்ணன் படுத்தா அது வந்து கத்துற. சரி சரி விடு விடு. அவருக்கு கடை கூட்டி போனோமா? என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் மறைச்சிருச்சு. நம்மள கேக்கு சாப்பிட போறோம். பசங்க வேற கடை கூட்டிட்டே இருந்தாங்களா? சரி ஓகே, எஸ்டர்டே வாங்கி அந்த கேக் வந்து இதான் பர்த்டே கேக்கு. இதுதான் வந்து உங்களுக்கு வெட்டி நம்ம நேற்றே அதெல்லாம் வெட்டிட்டோம். கொஞ்சம் மீன் வந்து கப்பில் போட்டு எடுத்துட்டு வந்துடும். அதுதான் வந்து இவங்க அழுதுட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அதுக்குமே ஒரே சண்டை. சூப்பராகவே இருக்கு. இவங்களை வச்சு நான் எங்க வீடியோ எடுக்கிறது? நானுமே இவனுங்களை கூட கேக் சாப்பிட உட்காந்துட்டேன். இவனுங்களையும் காமிக்கிறேன். ஹாய், கேக் சாப்பிட்றாங்க. இவர் மட்டும் பாருங்க கண்ணில் அழுதபடி இருக்கா. இவரு கேக் கொஞ்சம் கம்மியாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். ப்ளஸ் கத்தியும் இல்லை, இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கோம். இது நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலாம். இதுதான் பர்த்டே கேக்கு. பட் கேக்கு ஏன்னா நான் உங்களுக்கு அந்த இதுல கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுறேன் பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. அஜித் தேடி பார்த்துருக்கேன். நீ வீடியோவில் தெரியலங்க வா. வீடியோவில் தெரியல.
இந்த கேக் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறோம் எல்லாரும். ஐயோ தடி எடுத்துனாச்சு. நல்லாவே இருக்கு. நல்லா இருக்காச்சு. கத்தினே இருந்தால எப்படி தெரியுமா அமைதியாவனா? அவன் கையில் ஒரு கத்தி வச்சிருக்கான். இதோ இந்த கத்திக்காக தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணான். அது கொடுத்தவொடனே அமைதியாகிட்டான். கத்தினே அதே மாதிரி தான். ஒரு பொருள் வேணும்னா கத்திக்கிட்டே இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்கு. கேக் உங்களுக்கு யார் யாருக்கு பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சாமான் கழுவி வச்சோம்ல, அது ஒன்றும் எடுத்து வந்து உள்ள கூட வைக்கல, அது இன்னும் அங்கே தான் இருக்கு. சாப்பிட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. சரி ஓகே, ஃபஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறேன். கேக் சாப்பிட்றான். க்ரீமு கேக் அப்படியே இருக்குது. கத்தி இந்தாமா போட்டு நல்லா கொடுத்துட்டாரு. சாப்பிட ஆசை நானும் குழந்தையே மாறிட்டேன். சாமான் கழுவுனதே எடுத்து நமக்கு இருக்கவே இல்லைல்ல, எடுத்துன்னு வந்து வச்சுருவோம். பாருங்க அம்மா சரியான வெயிட். வச்சாச்சு. இப்போதான் வெடியுது பயங்க. அடுத்த ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம பண்ணிடலாம் வாங்க. இருக்கிறதுலேயே இந்த கேஸ் கழுவி தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். காலையிலே ஹெவி ஒர்க்கு. பட் மழை வர மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டில். அப்புறம் மழையும் வரல, ஒன்றும் வரல. வெயில் தான் காய ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரெண்டுமே சாப்பாடு செய்யல. அதான் எங்களுக்கு கேஸ் கழுவுறதுக்கே தெரியாது. எப்படி இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? தண்ணி ஊற்றிடும் அதனால என்னன்னே தெரியல. பாருங்க குரங்கு வந்து கொஞ்சம் போட்டோம். குரங்கு வேற வருதுங்க நம்ம வீட்டுக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன பண்ணா துணி போட்டு லைட்டாக அப்படியே தொடச்சிடுவேன். தொடச்சிட்டு ஈர துணிலையும் போட்டு தொடச்சிட்டு அவ்வளோதான். இப்படிதான் எப்பவுமே கேஸ் எடுக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு வழியா க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ கலக்கலன்னு காசு வச்சுங்கிறானா? காசு வச்சுங்கிறானா? சரி ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம். முடிச்சாச்சு. இதெல்லாம் மட்டும் கேட்கலாம்.
பாடி ஒரு வழியாக குப்பை எல்லாம் எடுத்துன்னு போய் நம்ம கொட்டி முடிச்சுட்டு துணி ஆண்ட வந்துட்டோம். என்னோடய துணியில் எது எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களோடதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். ரொம்பவே நிறைய இருக்குப்பா. அப்பாவோடது செட்டு. பேசிகிட்டு இருக்கும் போதே புஜ்ஜி வந்து மொபைல் ஃபோன் எடுத்துட்டான். சரி ஓகே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், துணி எல்லாத்தையும் ஊற வச்சு துவைச்சிட்டு துவைக்கும் போது எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. ரொம்பவே சாரி, அந்த வீடியோ மட்டும் வந்து மிஸ் ஆகிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் துவைச்சி காய வச்சுட்டேன் ஒரு வழியாக. என்னோடய உயிரே போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் துணி இருந்தது. சரி அதை ஓகே அப்புறமா பார்த்துக்கலாம், ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம படுத்துட்டு ஒரு டீப் ஸ்லீப் போட்டு இப்போ தான் ஏஞ்சிட்டேன். சரி ஓகே மக்களே, நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.